போகிறோம். ஆகவே இந்த 40 நாள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ கர்த்தருக்கென்று தான் செய்கிறான். நாம் விசேஷித்துக் கொள்கிற கூட்டமாக இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதாக்கம். அது அவங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவரவர்களுக்கு கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த 40 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வந்து அன்றைய செய்த நன்மையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நேராக வேத புத்தகங்களை நாம் யாவரும் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அப்போ நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, கைவிடாத தேவனாக இருக்கிறாரு. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் என்ன பண்ண மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எதனால கைவிட மாட்டார்? இங்கே வேத வசனம் சொல்லுது, மகத்துவமான நாமம். எல்லாம் சொல்லுங்க, மகத்துவமான நாமம். மகத்துவம்னு சொன்னாலே ஆங்கிலத்தில் கிரேட்டுன்னு வந்திருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கிரேட்டு கூட பத்தாது அவருடைய நாமத்துக்கு. அது மகத்துவமான நாமம். அந்த நாமத்தை எதுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய நாமம் அவருடைய நாமம். அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணுறாராம், நம்மளை கைவிடுகிறதா. எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவர் இந்த ஜனங்களை சாமுவேலின் மூலமாக அங்கே விசாரித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை நியாயத்தீர்த்து கொண்டு வந்தார் பாருங்க. இப்படி நாட்கள் செல்லும் பொழுது சாமுவேலுக்கு பிறந்த 2 குமாரர்கள் பரிதானம் வாங்குகிறவர்களாக இருந்தாங்க. காசு கொடுத்தா என்ன வேணால் செய்கிறவங்களா இருந்தாங்க. இன்றைக்கி நாட்கள் அப்படி தானே இருக்குது. கடைசி நாட்களில் அப்படி தானே இருக்குது. பணம் கொடுத்தா என்ன வேணால் செய்யலாம். அந்த மாதிரி சாமுவேல் நல்லா அழகாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார், அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், எல்லாம் நல்லா அழகாக பண்ணார். ஆனால் இந்த சாமுவேலுக்கு பிறந்த 2 குமாரர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், பரிதானம் வாங்குறவங்களா. பரிதானம்னா காசுக்காக என்ன வேணால் செய்வாங்க, லஞ்சம் வாங்குறவங்களாம் இருந்தாங்க. ஆகவே இந்த ஜனங்களுக்கு அது பிடிக்கல. பிடிக்காமல் என்ன பண்ணிட்டாங்க, சாமுவேல்கிட்ட வந்து, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் செஞ்சீங்க, ஓகே, உங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு எதுவும் செய்வானா, எங்களுக்கு ராஜா வேணும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜா. அது வரைக்கும் அவங்களுக்கு ராஜாவே கிடையாது. மற்ற தேசத்துலலாம் ராஜா இருக்கிறாங்க, ஆனால் இவங்களுக்கு ராஜா இல்லை. ஏன் ராஜா இல்லைன்னா, கர்த்தரே இவளுக்கு ராஜாதி ராஜாவாக இருந்தார். கர்த்தர் இவளுக்கு ராஜாவாக இருந்து இவங்களுக்கு தேவைகள் எல்லாம் நம்பினார், சந்தித்தார். இப்போ இந்த ஜனங்கள்லாம் வந்து கேட்குறான். 19ஆம் வசனம், சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அதாவது இவங்க ராஜா வேணும்னு கேட்டாங்க. சாமுவேல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டு சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அவங்க விருப்பப்படியே செய்யின்னு சொல்கிறாரு. இப்போ ராஜா வந்துட்டார். ராஜா வந்த பொண்ணு என்ன பண்ணோம், அவருக்கு கும்பிடு போடணும், வாழ்கணும், இவங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி அவர் கொடுத்துடணும். அவர் வச்சது தான் சட்டம், அவங்க குடும்பம் வச்சது தான் சட்டம். இல்லை ராஜானா அப்படி தானே இல்லையா? அப்படி நடக்கும்பொழுது இவங்களுக்குள்ள, ஓஹோ பெரிய தப்பு நம்ம பண்ணிட்டோமாக்கான்னு சொல்லி சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க. நாங்கள் பெரிய தப்பு, எவ்வளோ பாவம் செஞ்சோம், அந்த பாவத்தோடு இந்த பாவத்தையும் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டோம், சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லி ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து கேட்கும்பொழுது தான் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு, மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. எதனால கைவிட மாட்டார்? அது முதல்ல சொல்லுது, உங்களை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள சொந்த ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால். 22ஆம் வசனம், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடினால் அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை என்ன பண்ண மாட்டார், அவரு கைவிட மாட்டார். அப்போ எதுக்கு ஆண்டவர் நம்மளை கைவிடலை? மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் மாத்திரமல்ல, நம்மை அவர் தம்முடைய சொந்த ஜனங்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? விளங்குதா? நாம் நினைக்கிறோம் யாருக்கோ ஒரு தீங்கு நடந்தது, கெட்டது நடந்துச்சுன்னா ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான் நான் நினைக்கிறோம், ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டான். அப்போ நாம யோசிச்சு பாருங்க, இல்லை நாம இப்போ தப்பே பண்ணுறது இல்லையா, எதுவும் பண்ணுறது இல்லையா? ஏன் ஆண்டவர் நம்மளை கைவிடலைன்னா, அவருடைய
தமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ள ஆண்டவர் பிரியம் வைச்சிருக்கிறாரு. அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் என்ன பண்ணல, அவர் நம்மள கைவிடலை. அல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒருவேளை ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு நான் ஒரு பெரிய பாதகம் செஞ்சிட்டேன், ஆண்டவர் ஒருவேளை என்னை தண்டிச்சுடுவாரோ, என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்களுக்கு காரணம் ஒருவேளை எதுவாக இருக்குமோ சொல்லி யோசித்து கொண்டு நீ வந்திருந்தா, கர்த்தர் உன்னோடு பேசுகிற வார்த்தை தான், அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். ஆகவே சொல்ற, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உங்களோட இருக்கிறேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரண்டு வராது, நீ அக்கியில் நடக்கும் போது வேக மாட்டா, அக்கினி ஜுவாலவும் பேரில கூட என்ன பண்ணாது, பற்றவே பற்றாது, ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். கஷ்டத்தின் பாதியில், பிரச்சனையின் நேரத்தில், போராட்டத்தின் நேரத்தில் யார் உன்னை கைவிட்டு விலகி ஓடினாலும் நான் உன்னை விட்டு ஓடுறது கிடையாது, நான் உன்னை விட்டு என்ன பண்ணுறதில்ல, விலகுகிறதே கிடையாது சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மகத்துவமான நாமத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாங்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சோம். அப்படி நாமத்தை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். நான் அந்த நாமத்தை 2 நாமத்தை குறித்து கடந்த வாரம் தியானித்தோம். இந்த வாரமும் இன்னும் 2 நாமத்தை குறித்து தியானிக்க போகிறோம். இதை நான் சொல்றதுக்கு முன்பாக ஒரு காரணத்தை, ஏன் அந்த நாமத்தை தியானிக்கிறோன்னா, தேவனுடைய நாமம் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறதா இருக்கிறது. முதலாவது யார்? ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு, யெகோவா ஈரே. எந்த சூழ்நிலை கொடுக்கிறாரு? ஆண்டவர் அவனுடைய மகனாக ஈசாக்க பலி செலுத்த கேட்கிறார். அவன் பலி செலுத்த காலையில எழுந்து போறான். அதான் ஹைலைட்டு. அதுல காலையில என்ன பண்றான், புறப்பட்டு போறான். போகும்போது அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, சொல்லிட்டு போறான், நானும் பிள்ளையாண்டானும் ஆண்டவருக்கு பலி செலுத்திட்டு திரும்பி வரும். விசுவாசம் எப்படி பேசுது பாருங்க. ஆனா ஆண்டவர் யாரை கேட்டாரு? ஈசாக்க தான் கேட்டான். ஆனா இவன் விசுவாசத்தோட சொல்றான், வருவோம், திரும்பி வருவோம். அதே போல ஈசாக்கும் கேட்கிறாரு, அப்பா தகப்பனே, விறகு இருக்குது, எல்லாமே இருக்குது, பலிக்கான ஆடு எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார். கழுதை ஓட்டிட்டு வந்த வேலைக்காரன் கேட்குறானுங்க, எஜமான எல்லாம் இருக்குது, நீங்க இங்கேயே இருங்க. வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு? நீங்க இங்கேயே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி விட்டு என்ன பண்ணுவோம், திரும்ப வருவோம். ஆமென் சொல்லுங்க. போறான், விறகு அடக்குறான். ஈசாக்க கையை காலை கட்டி மேலே கடத்திடுறான். அவனை கொல்லுகிறதற்கு தன்னுடைய பட்டயத்தை அவன் எடுத்த பொழுது கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் ஒன்று கைய போடாது. அவ பலி செலுத்தணுமே, அவ பலி எங்க செலுத்த முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் பின்னாடி திரும்பி பாரு, ஒரு ஆடு உனக்காக அங்கே காத்துக்கொண்டு. நான் சொல்றேன், ஆபிராம் அந்த மலைக்கு வருகிறதுக்கு முன்பாகவே அந்த ஆடு அங்கே வந்துடுச்சு. அதை வச்சுதான் ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கும்பொழுது இன்னொரு காரியத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து சொன்ன, தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசியாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த தீர்க்கதரிசிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். அப்போ ஒருத்தரை அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஏற்றி கொண்டீங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க. அதான் சொல்றாரு ஆண்டவர், தீர்க்கதரிசிய, இவர் தீர்க்கதரிசிங்க, அந்த தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த தீர்க்கதரிசிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ள. நல்ல வசனத்தை ஜாக்கிரதையா கவனிங்க. நீதிமான் என்கிறவனை அவன் நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீதிமானுக்கு ஏற்ற பலன். இங்க நல்லா கவனிச்சு, தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன், நீதிமானுக்கு ஏற்ற பலன். 42ஆம் வசனம். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையா போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல. அப்போ ஒருத்தரை அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாமத்துக்குரிய பலனை ஆண்டவர் தராராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க யெகோவா ஈரேவாய் அவரை ஏற்றுக்கொண்டு அந்த யெகோவா ஈரேங்கிற நாமத்தை உங்க வாயை திறந்து உச்சரிக்கும் பொழுது உங்கள் சூழ்நிலையில் அவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார்.
ஆண்டவர் தம்முடைய நாமத்தை அவரே சொல்றாரு, எப்படிப்பட்ட நாமம் உடையவர்னு மோசேக்கு சொல்றாரு. மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே என்னை அனுப்புறீங்க, இந்த ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்க அனுப்புறீங்க. அப்போ இந்த அந்த ஜனங்கள் உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறவராகவே இருக்க. நமக்கு தமிழ்ல அந்த அளவுக்கு சரியா வராதனால ஏதோ இது இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு. அதாவது உன் பிரச்சனை நேரத்தில் நான் என்னவாக இருக்க நீ விரும்புகிறாயோ, என்னை என்னவாக பார்க்கிறாயோ அப்படிப்பட்டவர்களாக இருப்பேன். நீ எகோவா ஈரவா என்னை பார்த்துட்டேன்னா உனக்கு எகோவா ஈரவா இருப்பேன். நீ எகோவா நிசியா என்னை பார்த்தீங்கன்னா உனக்கு வெற்றி கொடுக்கிறவனாக நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன். நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சவால்கள், பிரச்சனைகள், போராட்டங்களின் மீது நம்ம எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? அவருடைய நாமத்து நிமித்தம் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது. இன்னும் கேட்டா அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ நம்ம மேல அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஏசு என்கிற நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டது. ஆனால் தான் ஒருத்தன் நம்மகிட்ட சண்டை போடுவான். 99 தடவை நம்ம மன்னிச்சுட்டு இருப்போம், வாயை திறந்து கூட பேச மாட்டோம். இந்த 100வது தடவை நமக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு கோவம் வரும் இல்லையா? வருமா வராதா? நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டு எதிர்க்க நாய் குட்டி போட்டுரும். அப்போ ஒரு அண்ணன் இருந்தார், அவர் இல்லை செத்துட்டார் அவர். இப்போ அவங்களெல்லாம் கூட்டின்னு போயிட்டு அந்த குட்டி நாய்க்கு சொர்ணகுதான்னு பார்ப்பார். எப்படி நான் காதை பூச்சி தூக்கணும். அந்த நாய் சவுண்டு போட்டுச்சுன்னா உடனே சொல்லுது இதுக்கு சொர்ணம் இருக்குது. சிலது என்னத்தான் காதை பூச்சி தூக்கினாலும் சத்தமே வராது, அதுக்கு அமைதியாக இருக்கும், மக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நமக்கும் என்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த வார்த்தை ஏன் தான் சொல்லணும், என்னைக்கு ஒரு நாள் பேசுவோம். அதை பிடிச்சிக்குவாங்க நம்மால். பத்தியா பைபிள் தூக்குறீங்க, இந்த மாதிரி பேசலாமா? ஏன்டா 99 தடவை நான் மன்னிச்சிருக்கிறேன், அதை பற்றி பேச மாட்டேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு சில பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. சில பேர் ஃபோனில் சொல்கிற சர்ச்சில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் பாருங்கள். யாராவது ஃபோனில் பேசுனா நேரில் வந்து பேசுகிறேங்கன்னு ரெக்கார்ட் பண்ணுற ஆள்லாம் இருக்குது நிறைய இன்னைக்கு. ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, பத்தியா நீங்கள் சர்ச்சுக்கு போகிறாருன்ற எப்படி பேசுகிறாரு பத்தியா, ஃபாதர் எப்படி பேசுகிறாரு பத்தியா, கோயிலுக்கு போகிற ஆள் எப்படி பேசுகிறாங்க பத்தியான்னுவாங்க. ஆனால் 99 அவன் நம்ம வாயை கலர் இருப்பான், நம்ம அமைதியாக இருப்போம். கொடுப்பா கத்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் பார்த்துக்குவார். அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? சொல்ல வருது புரியுதா? நம்ம எதாவது செஞ்சோம்னாவே உடனே அடுத்த அட்டாக். அது தெரியுமோ தெரியாது, இது இங்கே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. ஆமேன். ஆமாம், வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. இது வேறு நீங்கள் நினச்சிக்கிறது நம்ம ஊரில் தான் இது இருக்குதுன்னு. இது தெலுங்கில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, மராட்டியில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போனால் கூட அந்த பிரச்சனை ஏதாவது பைபிள் தூக்குறாங்க. அது காமன் வேர்ட் ஆகி போச்சு இன்னைக்கு. வேறு வேர்டெலாம் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் கூட பாருங்கள், சண்டை போடுறோம், பைபிள் தூக்குறான். அண்ணன் தம்பி சண்டையிலே பேசுகிறாங்க, சகோதர சகோதரி சண்டையிலே பேசுகிறாங்க. 2 பேரும் சர்ச்சைக்கு வருவங்க தான். பார்த்தியா பைபிள் தூக்கி எப்படி பேசுகிற பார்த்தியா? அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே ஜனங்களுக்குள்ளே அது வந்துடுச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வருது உலகம்? நீ எது பண்ணாலும் அவருடைய நாமத்தை பாதிக்க. ஏன்னா அவருடைய நாமம் மேலே தரிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ எப்போ இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டியோ, எப்போ இந்த ஏசாமி கிட்ட வந்துட்டியோ, அப்பவே அந்த நாமம் மேலே வந்துடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நாமம், அவர் பாருங்க, யெகோவா ஈரேவா இருந்தாலும் சரி, அவர் யெகோவா நிசியா இருந்தாலும் சரி, நீங்க பயன்படுத்தாத வரைக்கும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. அங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சேர்லாம் இருக்குது, இன்னும் சேர் வாங்கணும். இந்த சேரை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னா பிரச்சனை எங்கள் மேலே இல்லை, பிரச்சனை யார் மேலே? உங்கள் மேலே. அதே போல் ஆண்டோடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டோடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தலைன்னா பிரச்சனை எங்ககிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். அப்போ வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நம்ம எல்லாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஆமேன். நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க, கிறிஸ்தவங்களே நம்ப மாட்டாங்க. அது எப்படி ராஜா, அது எப்படி ஆசாரி? நான் சொல்கிறேன், பைபிளை விட பெரிய ஆள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. நான் சர்ச்சுக்கு போயிட்டு, அப்போது நான் சபைக்கு போகிற ஆளாக இருந்தேன். போயிட்டு வந்துட்டே இருந்தேன். மழை பெஞ்சதுன்னு சொல்லி ஒரு சபைக்கு அந்த ஒரு கடை ஓரமாக நின்னேன். அந்த நேரம் பார்த்து ஒரு தம்பி அங்கே வந்து நின்ட்டார். அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறவர் போல். எங்கே போயிட்டு வரீங்கன்னு கேட்டார். சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் நான். அப்படியே ஏதோ பேசிட்டே இருக்கும்போது ஏசு அப்பான்னு சொல்லிட்டாங்க தெரியாமல். உண்மை தான், ஏசு அப்பா தான் அவர். ஏசு அப்பானா பிதா அவனுக்கு தாத்தாவான்னு கேட்குறாரு அவர். என்ன நான் பதில் கொடுக்குறது அவருக்கு சொல்லுங்கள்? ஏசு அப்பானா பிதா உனக்கு தாத்தாவான்னு கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி குளறுபடியான காரியங்களை இன்னைக்கு உலகத்திலே பேசி விதைத்து விஷமத்தனமான காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, ஜனங்க பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த நாமம்
நாம் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் நீங்கள் ராஜானா ஏற்றுக்க மாட்டாங்க. நீ குப்பை, நீ தூசி, ஒன்றுமே உதவாத ஆளுன்னு சொன்னால் அல்லேலூயா ஆமேன் பிரைஸ் தி லார்ட் சத்தம் வருது. கர்த்தர் சொல்ல வேதம் சொல்லுது ராஜா. அப்போ அவன் கேட்டான், ஞானசானம் எடுத்துட்டியான்னு கேட்டான். என்ன நான் சொன்னேன், ஞானசானம் எடுத்துட்டேன்பா. எப்படி ஞானசானம் கொடுத்தாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானசானம் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் நான். அது எப்படி பைபிளில்? ஸ்ரீசருங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தானே ஞானசானம் கொடுத்தாங்க. அவர் அடுத்த கேள்வி வச்சார், என்னதுங்க ஸ்ரீசருங்க என்ன கேள்வி என்னங்க? இயேசுவின் நாமத்தில். அப்புறமா தான் நான் கொஞ்சம் உஷாரானேன். ஆஹோ இவங்கக்கிட்ட கொஞ்சம் உஷாராக பேசணும். ஒரே வார்த்தை கேட்டேன். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஏசாமி சொல்கிறார் பிரதான கட்டளையில், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் ஸ்ரீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கணும்னு இருக்குது. நான் ஏசாமி சொல்கிறத கேட்குதா, பேதுரு சொல்கிறத கேட்குதா? நீயே புரிய பண்ணு. அமைதியாக போயிட்டார் அவர். அதே மாதிரி ராஜான்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. பைபிளில் குப்பைன்னு இருக்குது, தூசின்னு இருக்குது. ஆண்டவர் சொல்லாது. யார் சொல்கிறான்னா இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்கிறார் ஒரு இடத்துல, யோபு சொல்கிறார் ஒரு இடத்துல, இவங்க தான் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. பவுல் சொல்கிறார் பிரதான பாவின்றாரு. பவுல் என்ன சொல்கிறாரு? எப்போ முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இப்போ அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ராஜானவே ஏற்றுக்கிறதுக்கு மனசு நம்ம ஏற்றுக்க முடியல நம்மளால். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்த வேத புத்தகம் அது குறைவற்ற ஒரு புத்தகம். ஆமீன் சொல்லுங்கள். அது அவுடேட்டட் கிடையாது, அப்டேட்டட். எல்லாம் சொல்லுங்கள் அப்டேட்டட். எப்போ எழுதுனது இன்னைக்கு வேலை செய்யுதுங்க. நான் 2000 வருஷத்தில் ஒரு பிரசங்கம் கேட்டேன். ஒரு ஊழியர்கள் சொன்னார், 2000 கூட முன்னாடி இருக்கும். கடைசி காலத்துக்கான அடையாளம் என்னென்னா, தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்பீங்க, காற்றை காசு. பைபிள் இருக்குது அந்த வசனம். என்கிட்ட இப்போ ரெஃபரன்ஸ் இல்லை, அது நாங்கள் ஒரு நாள் எடுத்து காமிச்சோம் உங்களுக்கு. ஆனால் தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோம், காற்றை காசு கொடுத்து வாங்க. பைபிள் இருக்குது அந்த வசனம். இதுதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். உண்மை தானே இது? ஆனால் நான் இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது தண்ணியை காசு கொடுத்து வாங்குற கல்ச்சரே கிடையாது. அது எப்படி தண்ணியை காசு? நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க போயிட்டு இந்த ஜீவா ஸ்டேஷன் ஓரமாக டிக்கெட் கவுண்டர் பின்னாடி ஒரு குழா இருக்கும், அதை பிடிச்சி குடிச்சிட்டு வந்துக்கிறோம். இங்கே வந்தால் ஸ்கூல் எதிர்க்க சகிதா கேப்புன்னு ஒன்று இருக்கும், அங்கே தண்ணி இருக்கும், குடிச்சிட்டு காசு கொடுத்தே வாங்குறது கிடையாது தண்ணியை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க தண்ணியை காசு கொடுத்து வாங்குவீங்க. காற்று அது எப்படி? காற்றையும் தண்ணியை காசு கொடுத்து வாங்குவோம். இன்றைக்கி அந்த நிலையில் தானே இருக்கிறோம். நான் நிறைய கிராமங்களுக்கு போகிறேன். ஒரு கிராமத்தில் போனேன், வெண்மணி நகர்னு ஒரு கிராமம். வாலாஜாலாம் தாண்டி உள்ளே போனேன். அந்த ஷேர் ஆட்டோ தான் போகுது, அம்மூர்லேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ போகுது. உள்ளே போனால் ஒத்தடி பாதை, உள்ளே ஒரு சர்ச் இருக்குது. அங்கே தண்ணி குடி. அன்றைக்கி பார்த்து இந்த சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு போகிறதுனால தொண்டை ரொம்ப கரகரகரன்னு இருந்தது. தண்ணி குடிங்க ஐயா. நாங்கள் இல்லைம்மா நான் தண்ணி குடிக்கிறேன் அப்புறமான்னு சும்மா சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க அடுத்த ஐயா கேன் வாட்டர் தான் ஐயா. என்ன சொல்கிறாங்க? ஆட்டோ போல ஆட்டோ ஒரு இடத்துல நிற்குது, ஒத்தடி பாதை, அங்கே கூட கேன் வாட்டர் இருக்குது. இருக்கிறீங்களா? எங்கே எந்த அளவுக்கு பாதிப்பு வந்துருக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், அறிகுறிகள். அப்போ வேதம் வந்து அப்டேட்டடு. வேதம் பரிசுத்த, நம்ம கையில் இருக்க பரிசுத்த வேத புத்தகம் 3ஆக பிரிச்சிடலாம். நிறைவேறின தீர்க்க தரிசனம், நிறைவேறி கொண்டிருக்க தீர்க்க தரிசனம், நிறைவேற போகிற தீர்க்க தரிசனம். இதெல்லாம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும் பைபிள் இருக்குது. இன்னும் தெரியுமா? மகா அலெக்சாண்டரை பற்றி பைபிள் இருக்குது. கிரேக்கத்திலேருந்து ஒரு வீரன் எழும்பி வருவான். அவன் மறைந்த பிற்பாடு 4 ராஜ்யங்களாக பிரியும். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, எல்லாமே இருக்குது. சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறு. அந்த பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுது, கர்த்தர் உங்களை என்னவா மாற்றிட்டாரான்? இப்போ ராஜாக்களாக. ஒரு ஊரில் ஒரு ராஜாக்கா அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் சொல்லுவோம் ஒரு ஊரில் அதெல்லாம் கிடையாது. அவரை ஏற்றுக்கிட்டு அத்தனை பேரும் ராஜாக்களாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்காங்க. சகோதரிங்கள்லாம் பார்க்குறாங்க, ராஜான்னு பைபிளில் இருக்குது, ராஜாத்திகளாகவும் மாற்றிருக்கிற ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களையும் ராஜாத்திகள். அப்போது பிரசங்கின் புஸ்தகம் சொல்லுது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம். ஒரு ராஜா எப்படி ஆட்சி செய்வான்னா, வார்த்தையின் மூலமாக ஆட்சி செய்வான். 2வது முத்திரை மோதிரத்தின் மூலமாக ஆட்சி செய்வான். 3வது செங்கோலினால் ஆட்சி செய்வான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்போ அந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் எடுத்து பேசாத வரைக்கும் அந்த நாமத்திலிருந்து வல்லமை வெளிப்படவே படாது. ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டாவை இப்போ கூட சமீபத்தில் தீபாவளி வந்தது. நிறைய பசங்க உங்கள் வீட்டில் அந்த துப்பாக்கி ஒன்று வாங்கி கொடுத்துருப்பீங்க. அது உள்ளே போடுறதுக்கான அந்த பட்டாசு நீங்கள் வாங்கி குடிக்கலன்னா அந்த துப்பாக்கி வெடிச்சிருக்காது. கரெக்டாக? இப்போ வர நிறைய நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது வேறு மாதிரி அது
இப்போல்லாம் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு, சும்மா போட்டால் சும்மா கன்று மாதிரி அடிக்குது, டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறான். அதை உள்ள அது நீங்கள் அதை போடலை, அந்த மருந்தை வைக்கல, என்ன ஆகும்? பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் அதை வாங்கி கொடுத்து பிரயோஜனம் கிடையாது பசங்களுக்கு. அதே மாதிரி அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அந்த நாமம் வானத்திலும் பூமியிலும் மேலான நாமமாக இருக்குது. அந்த நாமத்தை நீங்கள் எடுத்து பேசி உங்கள் பிரச்சனையின் மேலே உங்கள் அதிகாரத்தை செலுத்தலைன்னா அந்த நாமம் ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்மித் விகில்ஸ்பர்த் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் அவர் கொடுத்துருந்தார்னா, மரித்த பிரேதங்களை, செத்த பிரேதங்களை உயிர்த்தெழ செய்கிற ஒரு வல்லமை அவர் இருக்கிறீங்களா? அவ்வளோ வல்லமையான தேவதாசன். அவர் விசுவாச உலக, நீங்கள் ELSலாம் போனீங்கன்னா அவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸ்மித் விகில்ஸ்வர்த் விசுவாச உலக தகப்பன் சொல்லுவாங்க அவரை. அவங்க ஒய்ஃபை செத்துட்டாங்க ஒரு நாள், அந்த ஒய்ஃபை உயிரோடு எழுப்பிட்டாரு. அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் என்னை எழுப்பினேன்? நான் ஆண்டவர் சமூகத்தில் சந்தோஷமாக அந்த நார்மல் திருப்பி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாரு. அவ்வளோ வல்லமை உள்ள ஸ்மித் விகில்ஸ்வர்த்துக்கு ஆண்டவர் சொல்கிறாராம், வேல்ஸ் என்கிற ஊருக்கு போ, அங்கே லாசர் என்கிற சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், அவன் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறான், நான் என்னை சுகமாக்க விரும்புகிறேன், நீ அங்கே புறப்பட்டு போகலாம். இவர் எப்பவுமே எங்கே போனாலும் கூட ஒரு 7 பேரை ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போவாராம். எத்தனை பேரை? இந்த கேள்வியாக திடீர்னு கேட்பேன். 7 பேரை என்ன பண்ணிட்டாராம், கூப்பிட்டு போயிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட போனால், அந்த ஊருக்கு போனால் அவங்க பையன் பிரசங்கம் பண்ணுங்கிறான், இவர் பெட்டு படுத்த படுகை. அப்போ இவங்க 7 பேரும் நல்லா ஜெபம் பண்ணுறாங்களாம், ஊக்கமாக, ஒன்றும் நடக்கலையா, அற்புதம். என்னன்னு கவனிச்சா அந்த ஊழியக்காரர் சலிப்படைஞ்சிட்டாரு, முறுமுறுக்கிற வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன, நான் இவ்வளோ நாள் ஆண்டவர் ஊழியம் செஞ்சேன், இந்த ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி வியாதி படுக்கையில் கொண்டு வந்துட்டாரு. இந்த முறுமுறுத்தல், இஸ்ரேல் ஜனங்க முறுமுறுத்த மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஜெபம் பண்ணுற ஃபார்முலாவை விட்டுட்டு இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவான், இயேசுவின் நாமத்தை சொல்லு, நான் சுகமாக்க வரலாம். அப்புறமா 7 பேரும் ஒன்றா கையை பிடிச்சி ரவுண்டாக நின்று, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் நாங்களாம். என்ன ஒரு ஆச்சரியம், அற்புதம். அந்த பலவீனப்பட்ட அந்த ஊழியக்காரர் எழும்பி உட்காந்துட்டாராம். அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை, பவர் இருக்குது. இன்றைக்கி அந்த நாமம் வேலை செய்யுது. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எல்லாரும் கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நைட்டில் திடீர்னு தூங்கும்போது ஏதோ பேய் வந்து அமுகிற மாதிரி இருக்கும், இருக்குதா? சில பேர் அமைதியாக இருக்கிறீங்க. கனவு வருதா? அந்த மாதிரி அந்த நேரத்தில் இயேசுவின் நாமம்னு சொல்ல வாய் எடுப்பீங்க, ஆனால் வாய் வராது. யாருக்கா வந்திருக்குது அந்த மாதிரி? கண்டிப்பாக எல்லாரும் அந்த பாதையினூடாக என்ன பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த நாமம் அவ்வளோ வல்லமையும் இல்லை. ஆமாம், அந்த நாமத்தை நம்ம பேச வேண்டும். அந்த நாமத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொல்கிற, மலையை பற்றி பேசாத, மலையை பார்த்து பேசு. நீங்கள் நிறைய பேர் மலையை பற்றி தான் பேசணும். நான் இவ்வளோ பெரிய மலையாக இருக்குதே, இதெல்லாம் சீக்கிரமாக முடிகிற காரியமா, நடக்கிற காரியமா? ஆண்டவர் சொல்ல, அதை விட்டுருப்பா, மலையை பார்த்து பேசு. மலைக்கு என்ன சம்பவிக்கணும்? பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாய், நீ இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ண பேசு. அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கு மேலாக இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமம் சொல்லும் போது ஒரு சுகம். 2வது, அந்த நாமம் முத்திரை போடுகிறதற்கான அடையாளம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வச்சுட்டு. ஒரு ராஜா வார்த்தையின் மூலமா ஆளுகை செய்வான். 2வது, முத்திரையின் மூலமாக ஆளுகை செய்வான். அவன் முத்திரை போட்டான்னா யாரும் என்ன பண்ண முடியாது, அதை மீறவே கூடாது. சமீபத்தில் கூட போப் பிரான்சிஸ் செத்து போயிட்டாரு. அவருடைய அந்த பிரேதத்தை அழகான ஒரு பெட்டியில் வச்சு அவங்க முத்திரை போடுறாங்க. அதில் முத்திரை போடுறாங்க. யாரும் என்ன பண்ணக்கூடாது, அதை திறந்து. அதிகாரம், முத்திரை என்னது? அதிகாரம். அப்போது ஆண்டவர் முத்திரை மோதிரமாக வச்சுட்டாரு. முத்திரை போடுற மோதிரத்தை நம்ம கையில் கொடுத்துட்டாரு. இப்போ நீ என்ன பண்ணு? இயேசுவின் நாமத்தை பேசும்பொழுது முத்திரை போடுகிறது போல. ஹல்லேலூயா. அங்கே கவர்மெண்ட் பாருங்கள், கூட இந்த கடைகளுக்கெல்லாம் சீல் வைக்கிறாங்கன்றீங்களே, பார்த்துருக்குறீங்களா? சில சுகாதாரம் சரியில்லாமல் இருக்கிற கடை என்ன பண்ணுறாங்க, பூட்டி துணியில் சுற்றி அந்த அறைக்கு போட்டு அது மேலே என்ன பண்ணுறாங்க, சீல் வைக்கிறாங்க. யாரும் ஓப்பன் பண்ண, அதெல்லாம் ஓப்பன் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் ஓப்பன் பண்ணால் அதை அஃபென்ஸ், அது இல்லையா, அது ஒரு பெரிய குற்றம். அதே போல் நீங்கள் ஒரு காரியம் நடக்கணும்னு இயேசுவின் நாமத்தில் பேசும்பொழுது அதை மீற இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்தையும் ஆண்டவர் தரல. 3வது, செங்கோல் இருக்கும் ராஜாக்கள். என்ன இருக்கும்? எஸ்தர் ராஜாத்தி கூட பாருங்க, அங்கே அந்த ராஜா அகாசுவர் ராஜாவுடைய சமூகத்தில் வரும் பொழுது என்ன பண்றாரு? செங்கோலை நீட்டுறார். ஆமென் சொல்லுங்க.
உங்க கையிலும் செங்கோல் உள்ளது. அப்போ அந்த செங்கோல் எடுத்து நீங்க பேசும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ அந்த நாமத்தை நாம் என்ன பண்ணோம்? நாம பேச வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பேச வேண்டும், பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தை தைரியமா உச்சரிக்கலாம். கிருபாசனத்தண்டையில் சேரக்கூடிய, தைரியமாய் சேரக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தயக்கமே காட்டக்கூடாது. ஆமென். மகத்துவமான நாமத்தை சொல்லி பிசாசை விரட்டி அடிக்கணும், ஓட்டணும். இன்னைக்கு கூட இன்னும் 2 காரியத்தை நாம் தியானிக்க போறோம். ஒரு 15 நிமிஷம் நம்ம கையில இருக்குது. முதலாவது சொன்ன அவர் யெகோவா ஈரே சொன்ன, யெகோவா நிசி. இன்னைக்கு கர்த்தர் யெகோவா ரா என்று சொல்றாங்க. எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ரா. ரா ரான்னு சொல்லும்போது கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். அப்போ அவர் என்னவா இருக்கிறார்? நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் ஃபேமஸான சங்கீதம். குழந்தைங்க கேட்டால் சொல்லுவாங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கோயிலில் சண்டே ஸ்கூலில் வசனம் சொன்னால் தான் பரிசு கொடுப்பானுவாங்க. உடனே இந்த வசனம் தானே, அவன் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அவன் எங்கள் கோயிலில் ஒரு பந்து கொடுத்தாங்க, பிளாஸ்டிக் பால். அப்போ பெரிய விஷயம், இப்போ மதிக்க மாட்டோம். பெரிய பிளாஸ்டிக் பால், ஒரே சந்தோஷம். அதை வாங்கினா யார் வேணா சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய மெய்ப்பர். என்னது? கர்த்தர் யாரு? மெய்ப்பரா. அப்போ யெகோவா ரா, இந்த இடத்துல தான் ஹீப்ரு பைபிளில் யெகோவா ரா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அப்போ சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன். ஆங்கிலம் நல்லா வந்தது, ஐ ஷல் நாட் இன் வாண்ட். தேவைன்னு ஒன்று எனக்கு இருக்கவே இருக்காது. எல்லா தேவையும் மெய்ப்பர் தான் பார்த்துக்கணும், நான் பார்த்துக்க தேவையில்லை. இருக்கிறீங்களா? அந்த மெய்ப்பரை நம்பி தான் அந்த ஆடு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 23ஆம் சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடி என்ன தேட்டும். கவனிங்க, கோலு தடி இது ரொம்ப முக்கியம். அந்த அந்த மெய்ப்பன்கிட்ட என்ன இருக்கும்? கோல் இருக்கும், என்னென்ன இருக்கும்? தடி இருக்கும். இதனுடைய வேலை என்னன்னா, இந்த கோலினுடைய வேலை, இந்த கோல் எப்படி இருக்கும்? பெண்டாக இருக்கும். இந்த ஆடு பாருங்க, மேய்ச்சலுக்கு கூட்டு போகும்பொழுது உயரத்தில் தான் அந்த அந்த தழைகள் நிறையா இருக்கும் இல்லையா? மரக்கிளையில் இருக்கிற தழைகளை இப்போ அந்த ஆடால் என்ன பண்ண முடியாது, எட்டி அந்த தழையை பிடிக்க முடியாது. அப்போது இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவார்? அதுக்கு பிரியமான ஆகாரத்தை இழுத்து என்ன பண்ணுவார்? ஆட்டினுடைய காலடியில் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ மெய்ப்பர்னா என்ன? எனக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்னுடைய காலடியில் கொண்டு வந்து போடுகிறவராக இருக்கிறார். அதான் மெய்ப்பனம். கோல் பாருங்க, நம்ம வீட்டில் கூட நிறைய பேர் முருங்கக்காய் மரம் வச்சுருப்பாங்க, கொறுக்கிளிக்கு போல. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்போ என்ன பண்ணோம், அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா இப்போது தேடி தேடி வாங்கி, அதான் விலை அதிகமாகுது. இப்போது பனங்கிழங்கு தான் விலை அதிகமாகுது. ஒரு கட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. மரவள்ளி கிழங்கு போய் வாங்கினா ஒரு சின்ன பீஸ் 30 ரூபான்றான். அப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த கடை வச்சுருப்பாங்க நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு வர அக்கா இருந்தாங்க, பொன்னம்மாக்கா. அவங்க சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்கெல்லாம் அவங்க தான் விற்பாங்க. பஞ்சக்கா வீட்டில் ஸ்கூலில் சொல்லுவாங்க, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தா இப்போ தேடி தேடி சாப்பிடுங்கிறான் நம்பால். அப்போது அப்படி உயரத்தில் இருக்கிற அந்த ஆகாரத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டுக்கு அந்த மேய்ப்பை சுலபமாக்கி கொடுக்குறான். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுடைய கடினமான காரியங்களை சுலபமாக்குறவராக இருக்கார். அதான் யெகோவா. ரெண்டாவது, அவருடைய கையில் தடி. எல்லாம் சொல்லுங்கள், தடி. இந்த தடியினுடைய வேலை என்னென்னா, இந்த தடி இருக்கிறத பார்த்தாலே சிங்கமும் கரடியும் ஆட்டுக்கிட்ட வரவே வராது. என்ன பண்ணுவாரான் மெய்ப்பர்? தடி எடுத்து நடுமண்டிலே போடுவாரான். ஒருவேளை சிங்கம் இந்த ஆடை பட்சிக்க வந்தா, கரடி இந்த ஆடை பட்சிக்க வந்தா என்ன பண்ணுவாரான்? நடுமண்டிலே போடுவாரான். இங்கே இப்படி சொல்கிறாங்க, அந்த எப்ரூ ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த மெய்ப்பன்கிட்ட தடி இருக்கிறத பார்த்தாலே, அது தடி இருக்கிறத பார்த்தாலே அந்த கரடியாக இருந்தாலும் சரி, சிங்கமாக இருந்தாலும் சரி, கிட்ட வரதுக்கு யோசிக்குமா? கிட்ட வரவே அப்போ யெகோவா ரா என்னுடைய மெய்ப்பர், அவர் என்னுடைய மெய்ப்பரா இருக்கிறாரு. அவரை மெய்ப்பரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப மெய்ப்பரா நீங்க ஏத்துக்கிட்டதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? கடைசி வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கடைசி என்ன சொல்லுது? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை. அப்போ நன்மையும் கிருபையும் என்ன தொடரணும்னா, மெய்ப்பராகிய அவரை நான் தொடர வேண்டும். நீங்க ஒண்ணுமே வேணாங்க. மாலையில் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரவங்களுக்கு தெரியும். சரியாக அந்த ஒரு 3:30 மணி 4 மணிக்கு நம்ம கன்னியாபுரத்தை தாண்டவே முடியாது. என்னன்னு பார்த்தா, இந்த ஆட்டு தொட்டில் இருக்கிற ஆடெல்லாம் அங்கே தான் மேய்ப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? ஒரே டிராஃபிக்காக, அது கும்பல் கும்பலாக போகும்.
இந்த ஆட்டை பின்னாடி இருந்து மேய்க்கிறானுங்க கொஞ்சம் பேர். ஆனால் மெயின்னா முன்னாடி ஒரு ஆள் போகிறான். முன்னாடி போகிறான் பாருங்க, அவனை அப்படியே பின்பற்றி போகுது. இதுலேயே சில பேர் இந்த ஆடு மேய்க்கிறவன் சாமர்த்தியமாக இருக்கிறான். அந்த குரூப்லேயே தலைமை ஏற்கிற ஒரு ஆடு இருக்குது, அவன் கண்டுபிடிச்சிடறான். அதை என்ன பண்ணுறான், அந்த குரூப்லேயே ஒரு தலைவரான ஆடு இருக்கும். நான் பார்த்துருக்குறேன். அந்த ஆட்டு முன்ன காலை பிடிச்சி தர தர தரன்னு எழுதுன்னு போவோம். பின்னாடி இருக்கிற ஆடெல்லாம் அது பின்னாடியே ஓடும். அப்போது மெய்ப்பர் இவர்னு சொன்னால், யார் ஒருத்தர் அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் அவரை பின்தொடர உங்களுடைய தேவைகள் உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை என்ன பண்ணா பின்தொடரும். அப்போ யெகோவா ரா என்று சொல்லும் பொழுது அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிற. நான் சொல்கிறேன், இந்த மெய்ப்பருங்கிற நாமத்தை வாழ்க்கையில் விசுவாசித்து அதை உச்சரிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் என் மேல் எப்பவுமே சொல்லணும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டக்குன்னு ஒரு வசனம் சொல்ல ஞாபகம் வரலையா? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமென். அப்போ அவர் யெகோவா ராவா இருக்கிறார். தீர்க்கதரிசியை தீர்க்கதரிசி நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்குரிய பலனை பெறுவான். இந்த யெகோவா ராவை மெய்ப்பரா நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த மெய்ப்பனுக்குரிய பலனை பெறுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த கோலுக்கு இன்னொரு வேலை இருக்குது, கவனிங்க. வெறும் தழைகளை பறிச்சு போடுறது மாத்திரமல்ல, இந்த கோல் என்ன பண்ணுவோம், அந்த கோலில் திடீர்னு கூட்டத்தில் ஒரு ஆடு, எப்படியும் அடங்காத ஆடு ஒன்று இருக்கும். நான்லாம் அடங்காத ஆடாக தான் இருந்தேன். கோயிலே எங்கள் கோயிலில் அடங்காத ஆடு. நம்ம கோயிலில் இருப்பாங்க சில பேர் அடங்காத ஆடு. இந்த அடங்காத ஆடு என்ன பண்ணுவாராம், அந்த கோலை எடுத்து அது என்ன பண்ணுவோம், திடீர்னு அவர் தனி ரூட் எடுப்பார். இருக்கிற கும்பலில் வந்து அதான் சேஃப்டி ஆட்டுக்கு. ஆனால் அந்த ஆடு என்ன பண்ணோம், கும்பலில் வராமல் தனியாக ஒரு ரூட் எடுக்கும் பாருங்க. ரூட் எடுக்கும்போது அந்த கோல்னால் என்ன பண்ணுவாராம், இழுத்து மறுபடியுமாக அந்த கும்பலில் விடுவார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவர் மெய்ப்பர்னா என்னுடைய கடினமான காரியத்தை சுலபமாக்குறது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறது மாத்திரமல்ல, நான் வழி மாறும் பொழுது, அல்லேலூயா, அந்த ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை உயர்த்தி நடத்தின் இல்லையா. நான் வழி மாறும்போது, இந்த வழி மாறுறது மட்டும் தெரியவே தெரியாதுங்க எப்பவுமே. பாருங்க, அது ஒரே நாளில் நடக்கிற சம்பவமாக இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த பின்மாற்றங்கிறது இல்லையா, அது தெரியவே தெரியாது. பின்மாற்றம் அடையிறோம் நமக்கே தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஒரு ஊழியர் சொன்னார், கிணத்துல அந்த படிக்கட்டில் இறங்குற மாதிரியா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குமா. ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கன்னா ஜபத்தில் ஆரம்பிக்கும். அது நாளைக்கு பண்ணிக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், சர்ச்சுக்கு ஒரு வாரம் தானே லீவ் போட்டுடலாம், இல்லை கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு லேட்டாக போகலாம். அவருன்னா பாட்டு பாடுவார், பாட்டோம் நாங்கள் பிரசங்கம். சில பேர் சொல்லுவாங்க ஆசீர்வாதத்துக்கு போகிற கையெல்லாம் இருக்குது, கடைசியாக போய் ஃபாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டா சரியாக போயிடும். இங்கே தான் ஆரம்பிக்கும் பின்மாற்றமே. நல்ல ஆரம்பத்தில் ஆர்வமாக வருவோம். நம்ம உண்மையாக சொல்ல, நம்ம சபைக்கு பிபி ரோட்லேருந்துலாம் வராங்க, பாவம் வீடு மாதிரி போயிட்டாங்க. இன்னி வேற ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராங்கன்னு நினைக்காதீங்க. எப்போ சர்ச்சுனா இருந்தாலும் அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. எப்படி வராங்க போகிறாங்க நமக்கே தெரில. இன்னைக்கு ஓடி வராங்க, வாஞ்ச தாகம். அப்போ இந்த பின்மாற்றன்றது பாருங்க, நமக்கே தெரியாது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அப்போ அப்படி பின்மாறும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நம்மளை சிட்சித்து, ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா, எச்சரித்து அழகாக என்ன பண்ணுறாராம், நம்மளை வழி நடத்துகிறார். அதுதான் யெகோவா ரா. நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் நீங்கள் அவரை யெகோவா ராவான்னு பார்த்தீங்கன்னா, ஆமீன், அல்லேலூயா, என்னென்ன தேவை இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒருவேளை பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற இதில் ரொம்ப எனக்கு இது வரல, கடினமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவரை யெகோவா ராவா பார்க்க ஆரம்பிங்க. கடினமான காரியங்களை கூட கர்த்தர் சுலபமாக்குவார். ஆமேன், அல்லேலூயா. ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு கருப்பு அமெரிக்கன் இருந்தார். அவர் ஒரு வெறும் இந்த நிலக்கடலை வச்சு 300 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாராம். எத்தனை ப்ராடக்ட்டு? 300 ப்ராடக்ட். கிரையான்ஸு, அப்புறமா காஸ்மெட்டிக்ஸ் பொருள்லாம் இன்றைக்கி நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், இருக்கும். கார்வேர் ஒரு பேர், ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வேர். அப்போது அந்த பத்திரிகையாளர்லாம் போய் கேட்டாங்களே, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அவர் சொன்னாராம், ஜெபம் பண்ணுவேன். என்ன சொன்னாராம்? அப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஒரு சயின்டிஸ்டாக இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன அது நியாயமா? இல்லை, நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு காமிப்பார், அதை அப்படியே செய்வேன், நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், வாய்க்காத காரியங்கள் கூட உங்களுக்கு வாய்க்கும்.
நடக்காத காரியங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவதா இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அங்கே மோசே சொல்றாரு, யாத்ராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவர்களை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதுக்கு என்ன நாம? ஏகோவா ராஃபா. சொல்லுங்க, ஏகோவா எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் கதையில சொன்ன இல்லையா? ஆமென். அந்த நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது, அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட வியாதி உங்களை விட்டு விலகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட சுகவீனமாக இருந்தாலும் சரி, இந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் நல்லா ஆயிடுச்சு, நீங்கள் ஜெபம் பண்ண இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணாலும் நல்லா ஆகலை. நாங்கள் அப்ரோஜனமான ஒரு ஊழியக்காரர்கள். நாங்கள்லாம் யாரு? அப்ரோஜனமாக. நாங்கள் சொல்கிற அந்த நாமம் வல்லமை இல்லை. நாங்கள் சாதாரணமான ஆட்கள் தாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற அந்த இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். அந்த நாமத்தை அங்கே நின்று சொல்லும் பொழுது அந்த நாமம் வல்லமையை அனுப்புகிறது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வந்திருக்கிறாங்க. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபித்த பிற்பாடு அவங்க மறுநாள் தான் சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்தார். நாங்கள் அப்ரோஜனமான ஊழியக்காரர். எங்ககிட்ட ஒன்றும் கிடையாது. எங்கள் கை வச்சா ஒன்றும் கிடையாது. அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். நான் இதோட நிறுத்துறேன். அடுத்த வாரம் நாம் தொடரலாம். தொடர்ந்து இன்னும் சில நாமங்களை நாம் படிக்க போகிறோம். அப்போ அந்த நாமம் பயன்படுத்துறதுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் பயன்படுத்த போறீங்க? இப்போ கூட எல்லாமே இங்கே வச்சிருக்கிறோம், எல்லாமே இருக்குது. நீங்கள் பயன்படுத்தலைன்னா அது ஒன்றுத்துக்கு என்னாமல. ஒரு வண்டி கூட வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்க, வீட்டிலேயே நிறுத்தி வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா என்ன ஆகும்? சொல்லுங்கள். வண்டி என்ன ஆகும்? வாங்கினதே வேஸ்ட்டு. இன்னும் வெளிநாடுகளில் சொல்கிறாங்க, அந்த பனி பிரதேசத்தில் கார் ஆஃபே பண்ண மாட்டாங்களாம். ஆஃப் பண்ணாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அதோட கார் என்ன பண்ண முடியாதான், நைட்டில் கூட பெட்ரோலை போட்டு ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அந்த நாமத்தை பேசிக்கிட்டே இருங்க, அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அந்த நாமம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்படியே ஒரு விஷயம் கூட இருக்கிற இடத்துல எழும்பின்னு இருக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அந்த நாமத்தை பேச போகிறீங்க? அந்த நாமத்தை பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணுங்க, ஒரு தைரியம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே. நிறைய பேர் சொல்லு, இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக, வியாதி சுகமாவதாக, என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, திருமண தடைகள் நீங்குவதாக, குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, நல்ல வேலை உண்டாவதாக, நல்ல வியாபாரம் உண்டாவதாக, எல்லா வெண்கல வில் வளைக்கப்படுவதாக, இரும்பு முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இந்த நாமத்தை உச்சரிப்போம் விசுவாசத்தோடு. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான நாமம் எங்க இயேசுவின் நாமம். நல்லா பாடிங்கிறத நம்ம கலந்து செல்லலாம். நல்லா உற்சாகமா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு,
அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாம். நல்ல வாயை திறந்து விசுவாசத்தோடு நல்ல சிங்கத்தை போல சொல்லுங்க. இப்போ எல்லாரும் ரெடி. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல வாயை திறந்து praise the Lord. ஷபதுர பக்கரலமா ஷியபௌதி அக்கரலமா. நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு நாமத்தை சொன்னாலே ஒரு விடுதலை. Praise the Lord. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜெபம். எத்தனை பேர் இந்த நாமத்தை பயன்படுத்த போறீங்க? தைரியமா பேசுங்க, தைரியமா பயன்படுத்துங்க. கை மேல பலனை பார்ப்பீங்க, பிசாசு அலறி ஓடுறத பார்ப்பீங்க, குடும்பத்தில் இருக்கிற கூச்சல் குழப்பம் சமாதானம் இல்லாத காரியம் வெளியே ஓடுறத பார்ப்பீங்க, குறைவுகள் நிறைவாகிறத பார்ப்பீங்க. மகத்துவமான நாமம், வல்லமையுள்ள நாமம். நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் மண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆஸ்தோத்திரம். யெகோவா ரா என்னுடைய மெய்ப்பர். ஆண்டவரே கடினமான காரியங்களை சுலபமாக்கி தருகிறவர், சத்துருவிடத்தில் விடுதலையாக்குகிறவர். நாங்கள் வழி மாறும் பொழுது எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலையில் நிறுத்துகிறவர். யெகோவா ராஃபா என்னுடைய பரிகாரி. இயேசுவின் நாமத்தில் வியாதி மேல ஜெயத்தெடுக்கிறோம், பலவீனத்தின் மேல் ஜெயத்தெடுக்கிறோம். தொடர்ந்து உலகத்தா வந்த மக்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் அவர்களோடும் கிருபை கூட இருக்கட்டும். போகிற பிரயாணங்களில் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நாளை தினத்திலிருந்து நடைபெற போகிற இந்த 40 நாள் ஆண்டவருடைய ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. ஜனங்கள் வாஞ்சியோடு தாகத்தோடு ஆண்டவரே இதில் வந்து பங்கெடுத்து இந்த 40 நாளும் அவர்கள் விசேஷித்து கொண்டு ஜெயம் எடுக்க கிருபையை தாங்க. வல்லமையில திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த